மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரவுண்டு 2 கவுன்சிலிங்கோட ரிசல்ட்டை நம்மளோட மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெப்சைட்டில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் 32 அப்படிங்கிறது ஒரு 3 கேண்டிடேட்ஸ்க்கு பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சீட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 7.5% ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் அலாட் பண்ண இது கொடுத்துருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் கோட்டாக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் தனியாக என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். சீட் கிடைச்ச எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். உங்களோட ஸ்டடீஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லையோ இல்லைனா வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லையோ உங்களோட ஸ்டடீஸை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃப்யூச்சர் மருத்துவத்துறையில் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக அமையும். ஸோ ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் அலாட் ஆகாமலும் இருந்திருக்கும். கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது தெரியுது. ஸோ சீட் அலாட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ரவுண்டு 3 கவுன்சிலிங் இருக்குது. அடுத்து ஃபைனலாக நமக்கு ஸ்ட்ரே வேக்கன்சி கூட இருக்குது, அதாவது ரவுண்டு 4 கூட இருக்குது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சீட் நாட் அலாட்டட் இல்லைனா உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ரவுண்டு 3க்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். சீட் கிடைச்சவங்க காலேஜில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தனியாக லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான இண்டிவிஜுவல் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ரிப்போர்ட்டிங் டேட் கொடுத்துருக்காங்களே அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். ஸோ நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்கன்னா 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ லிங்க் ரிலீஸ் பண்ணோன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி 12 மணி வரை நீங்கள் உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு 30ஆம் தேதி 5 மணிக்குள்ளே உங்களுக்கு கிடைச்ச கல்லூரியில் டைரெக்டாக ஃபிசிக்கலாக நீங்கள் போய் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணி அட்மிஷன் போடணும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சீட் கிடைச்சவங்க அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் ரிலீஸ் ஆனோன்னா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் 30/9/2025 5 மணிக்கு முன்னாடி என்ன செய்யுங்க அப்படின்னா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலில் வீடியோ போடுவோம்.